இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப அழகாக இருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசலான்னு பார்த்தா யார் இந்த பொண்ணுங்க குறுக்கால வந்துட்டாங்களே. சரி, அவங்க இருந்தால் என்ன, நம்ம போய் பேசுவோம். ஹாய்ங்க, உங்கள் டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் இந்த ஊரா? இல்லைங்க, நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு கிராமம். ஓ, அந்த ஊர் பிள்ளைங்களா எப்பவுமே அழகாக தான் இருப்பாங்கல்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. சரிங்க. நீங்கள் மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடா? ஆமாம், அதெல்லாம் நீங்களே கேட்குறீங்க. சும்மா தாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணலான்னு. என்னடா இது, நம்மள்கிட்ட இவன் பேசிகிட்டு இருக்கான். நாங்கள் 2 பேத்து வீடு தான். ஆமாம், நீங்கள் யார்? நான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு தாங்க. ஓஹோ, மாமா ஃப்ரெண்டா? என்னடா இது, இவன் மாமான்னு பேசுகிறா ஃப்ரெண்டுன்னு பேசுகிறா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீங்கள் பொண்ணோட சிஸ்டர் ரைட்டா? ஆமாம் ஆமாம். இப்போ மாமான்னு சொன்னதை வச்சு நீங்களாக சொல்லக்கூடாது. உண்மையாக உங்களுக்கு என்ன யாருன்னே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். உங்கள் பேருங்க? அதெல்லாம் எதுக்குங்க உங்களுக்கு? ஏய் சுனிதா, என்னடி பண்ணிட்டு இருக்க? அம்மா வந்தால் கத்த போகிறாங்க பார். யார் இந்த பையன், ரொம்ப அழகாக இருக்கானே. இப்போ ஒருத்தி தேவையில்லாத டைம் தான் எல்லா வேலையும் பண்ணுவாள். சுனிதாவா பேரு? சரி சரி சரி, சொல்ல மாட்டேன் நீங்கள்ல, பார்த்தீங்களா, எனக்கே தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னோட பேரை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? போங்க போங்க. என்ன பண்ண போகிறேன்? உன் பேர் பின்னாடி என் பேர் சேர்க்கணும்ல, அதுக்கான வேலையை தான் பார்க்க போகிறேன். ஓகே சுனிதா, பாய். ரொம்ப சந்தோஷம். இனிமேல் என் முன்னாடியே வராதீங்க, போயிட்டு வாங்க. வெரி பியூட்டி. ஏங்க, உன் முன்னாடியே ஒருத்தன் வந்து என்கிட்ட பேசுகிறான், அதுவும் இடிச்சு இடிச்சு பேசுகிறான். நீ ஏதாவது ஒரு பதில் சொல்கிறியா? எனக்கு தான் தெரியும்ல என் செல்லத்தை பற்றி. எப்படியும் அவன் மூஞ்சில் அடிச்சிருவேன்னு நினச்சேன், பார்த்தா ஒன்றும் இல்லை, நீ பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டேன். அடிக்கலாம் தான் நினச்சேன், ஆனால் அவனே போயிட்டான், அதனால் அமைதியாக விட்டுட்டேன். அடுத்த டைம் வரட்டும். அன்றைக்குமா அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன்டி. ஏய், என்ன சொல்கிற? ஆமாம், அவன் பேசுகிறத பார்த்தாலே அப்படி தான் தெரியுது. ஐயோ, இதை வேற கிளவராச்சு, இதை சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். பார்த்துக்கடி, பார்த்துக்க. எனக்கு இவ்வளோ ப்ரப்போஸ் பண்ணிடுவானா? ஐயோ, எவ்வளோ பெரிய பணக்கார பையமாக இருக்கான். எப்படியாவது நம்ம வளைச்சி போடணுமே. ஏண்டி, உனக்கு அந்த மாதிரி பையன்லாம் பார்த்தா எதுவுமே தோணாதடி? எனக்கெல்லாம் எந்த ஐடியாவுமே இல்லை. நான் பார்க்கறதுக்கு தான் மாடர்னாக இருப்பேன், ஆனால் பட் என் மனசுலாம் வேறு மாதிரி ஐடியாஸ் தான் இருக்கும். நீ என்னடி இப்படி இருக்க? என்ன உன்ன மாதிரி அம்மா மாதிரி இருக்கா சொல்கிறேன்? எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன், அவ்வளோதான். சரி சரி, நம்ம மேடையை விட்டு இறங்குவோம். அடுத்தவங்க வந்து ஆடட்டும், வாங்க போகலாம். ஓகே ஓகே. பரவாயில்லடி, நல்லா பெரிய மண்டபமாக தாண்டி பிடிச்சிருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ பெரிய மண்டபத்தில் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நீ நினச்ச மாதிரி உன் பிள்ளைகளுக்கெல்லாம் உன் விருப்பப்படி கல்யாணம் நடக்குது, ஆனால் எனக்கு அப்படியா? என் பிள்ளைக்கு யோசித்து வச்சுருந்த மாப்பிள்ளையவே உன் மாப்பிள்ளையாக்கிட்ட. ஆமாம்மா, அதுக்கு நான் தான் காரணம்மா. போடி நீ வேற, உனக்கு ஜாலி தான்க்கா, போ. இங்கே பாரு, உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிற கேட்டுக்கோ. உன்னோட பெரிய பொண்ணு அதான் மல்லிகா, உனக்கு பிடிக்காத பொண்ணு தான் இந்த வீட்டு மூத்த மருமக. அவள்கிட்ட தான் கண்டிப்பாக குத்துச்சாவியை வந்து உன் அங்கேயா கொடுப்பான். அதனால் அவளை பார்த்து பக்குவமாக அவகிட்ட ஐஸ் வச்சு பழகிக்கோ. அதிலே நீ சொன்னால் கேட்பா, இப்போவும் கேட்பா, பார்த்து நடந்துக்கோக்கோ. ஆமாண்டி, காயத்ரி நான் பெற்றவளாக இருந்தாலும் என் மேலெல்லாம் ஒன்றுமே கண்டுக்க மாட்டா. அவளுக்கு தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு, எது சரின்னு போடுதோ அப்படி தான் யோசிச்சு பண்ணுவாள். ஆனால் மல்லிகா மட்டும்தான் கருணை இரக்கம் இதெல்லாம் நிறைய வச்சுருப்பா. அவகிட்ட எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கறந்துட வேண்டியதுதான். நீ தான் முன்கோபப்பட்டு அங்கேயும் யோசிச்சுட்டே இருந்துட்ட. வீடு எப்படி இருக்குன்னு வேற போய் பார்க்கவே இல்லைக்கா. போய் பார்த்தோம்னா அது கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஆமாடி, நீ சொல்கிறது கரெக்டு தான். வீடு மட்டும் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்குவேன். கண்டிப்பாக மண்டபமே இவ்வளோ பெருசாக பிடிச்சிருக்காங்கன்னா வீடும் பெருசாக தானடி இருக்கும். போய் பார்க்கணும். அப்போவே அவங்க அப்பா கூப்பிட்டாரு, நான் தான் அது இதுன்னு சொல்லிட்டு ரோஷப்பட்டு கோவப்பட்டு உட்காந்துட்டேன். கண்டிப்பாக அவங்க அப்பா பார்த்துருப்பாரு, கேட்டாலும் சொல்ல மாட்டார். சரி, நானே போய் பார்ப்பேன். அண்ணி, 2 நீங்களும் வாங்க. வரோம் சரோ. வரோம். இப்போவாவது நான் கண்ணுக்கு தெரிஞ்சனே. ஏங்க நீங்கள் எப்போ இருந்து வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தோம், நீங்கள் எடுக்கவே இல்லை. அப்புறம் அண்ணா கிட்ட சொல்லியும் ஃபோன் பண்ணோம், நீங்கள் தான் வரவே இல்லை. அப்புறம் இப்போ தான் வந்து காதம்பரிக்கு காலையில் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே காதம்பரி எப்படியும் உங்களை கூப்பிட்டு வந்துட்டாங்க. முதல்ல காதம்பரிட்டே சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் எனக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்திருப்பீங்கல்ல. நீ வீட்டுக்கு வராமல் நேராக மண்டபத்துக்கு வந்துட்டீங்க. எனக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது.
அக்கா உனக்கு ரூட்டு கிடச்சிருச்சு, கவலையே படாதக்கா. அம்மாடி ஆமாம், உடனே ஒத்துக்கூடாது, கொஞ்சம் பில்டப் பண்ணி தாண்டி ஒத்துக்கணும். மண்டபத்துலேருந்து வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. சும்மா கோவப்பட்டெல்லாம் இருக்காதீங்க, எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. எல்லாமே என் வீட்டுக்கு தானே மருமகள்லாம் வந்திருக்காங்க, நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், அந்த கவலையெல்லாம் விட்டுருங்க. கண்டிப்பாக போகும்போது வீட்டுக்கு வந்துட்டு தான் போகிறீங்க, 2 நாள் தங்கிட்டு தான் போனா நீ. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. உடனே ஒத்துக்கிட்டா நல்லா இருக்காது, கொஞ்சம் பிக்கு பண்ணுவோம். அதெல்லாம் இல்லை, நான் கல்யாணத்துக்காக வந்தேன், சரி பிள்ளைங்க வசனப்படக்கூடாதுன்னு தான் 2 பேர்த்துக்காக வந்தேன். இனி எனக்கு என்ன சோழி, நானே கிளம்பி போயிடுறேன். எனக்கு பிடிக்காம தானே 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்க, அப்போ எப்படி நான் மட்டும் ஒத்துக்க முடியும்? அண்ணி ஏன் நீ அப்படியெல்லாம் பேசுகிறீங்க? பாருங்கள், மேடையில் நிற்கிற அழகு எவ்வளோ அழகாக இருக்குது. நானும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். காதம்பரி, நீ தான் என்னை மன்னிக்கணும், மன்னிச்சிரு. உன் பிள்ளையில ஒரு பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் வேறு வழி இல்லாமல் கல்யாணம் இப்படி நடந்து போச்சு. கண்டிப்பாக உன் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? இருந்தாலும் உங்கள் பையங்க மாதிரியெல்லாம் வருமா சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே போய் நான் நல்ல பையன் பார்க்குறது? அந்த கவலையை விடு, அந்த பையனும் என்னோட பையன் நாட்டு தான். சுனிதாவுக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து உன் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கலாம், கவலையே படாத. அதே மாதிரி இன்னும் 2 பிள்ளைங்க இருக்காங்களா, அவங்களுக்கும் நானே நல்ல வரனா பார்த்து தரேன், கவலைப்படாத. அப்படியா? என் நெஞ்சில் பாலையே வாத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அண்ணி, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவன் என்னடா பெரிய தாராள பிரபு மாதிரியே பேசிகிட்டு இருக்கா? விட்டா பையனுங்களை விட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் மாப்பிள்ளை பார்த்து வரதட்சணை கொடுத்துருவான் போலையே. ஐயோ, எப்படியோ என் பிள்ளைங்களுக்கு சொத்து இல்லாமல் போயிடும் போல இருக்கே. இதை விடக்கூடாது, இப்படியாவது கட் பண்ணி விடணும். சரும், ஒரு நிமிஷம் இங்கே வரியா? உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் தனியாக. இவளுக்கு வேற பொறுக்காதே, ஒரு வேளை இரு என்ன தான் பேசுகிறான்னு கேட்போம். சரோ, உனக்கு ஏதாவது கூறு இருக்கா? நீ பாட்டுக்கு அவள் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி தரேன்னு பேசிகிட்டு இருக்க. அவள் விட்டா 3 பேத்துக்கும் உன்னோட செலவுலேயே கல்யாணம் பண்ணிடுவா, அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோ. ஏதோ அவங்க பிள்ளைக்கு வாக்கு கொடுத்ததா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, மாப்பிள்ளை பார்க்கறது ஓகே. அதுனா அந்த 3 பிள்ளைகளுக்கும் நீ தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க. மாப்பிள்ளைங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணு. அடி பாவி அக்கா, இவளுக்கு இவ்வளோ ஐடியா கொடுத்தா எப்படியெல்லாம் பேசுகிறா பாரு. அந்த பொம்பளை நல்ல விதமாக சொன்னால் கூட இவளுக்கு பொறுக்க மாட்டேங்குதே. இவளுக்கு ஐடியா கொடுத்து கூட்டிகிட்டு வந்து தப்பாக போச்சு. இரு உனக்கு வைக்கிற ஆப்பு. அப்படி இல்லை, நீ ரகுக்கும் சுனிதாக்கும் கல்யாணம் பண்ணுறதா நம்பிக்கை கொடுத்துட்டு அதை ஏமாத்துற மாதிரி இருக்கக்கூடாது. என் புருஷனுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அதனால தான் நானே 3 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். இதனால என்ன இருக்க நீ? பரவாயில்லையே, சரோ ரொம்ப நல்ல மனுஷியாக இருக்காங்க. நாம தான் தெரியாமல் அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டோம். அதுக்குன்னு எல்லாத்தையுமே நீ பண்ணிகிட்டே இருப்பியாடி? நீ செய்முறை அது இது நிறைய போகும். தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத, பேசாம இரு, நான் சொல்கிறத கேளு. அண்ணி, ஒரு விஷயம் எனக்கு மனசில் பட்டுச்சுன்னா அதை நான் செஞ்சிருவேன், அது உங்களுக்கே தெரியும்ல. நான் வாக்கு கொடுத்தது தான். ஆனால் மாப்பிள்ளைங்க இதுக்கு ஒத்துக்குவாங்களா? நான் என்ன முடிவு பண்ணாலும் என் பசங்க ஒத்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அம்மா ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. அதுக்காக தான் நீ சொல்கிறேன். இரு, நான் என் பிள்ளைகளை வச்சு இதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட சொன்னால் உனக்கு புரியாது, நான் பார்த்துக்கிறேன். விடுங்க, நீ அவங்க உங்கள் தங்கச்சி தானே, அவங்க தங்கச்சி பொண்ணுக்கு தானே செய்கிறேன். வழக்கமாக நீங்கள் தான் செய்ய சொல்லணும், நீங்களே வேண்டான்னு சொல்கிறீங்க. அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு மேலே இவகிட்ட பேசினா இன்னும் கெட்டவன் தான் பேர் வாங்குவேன். இதை நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அப்படி எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிக்கிறேன். இவங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. அக்காவை எவ்வளோ நல்லவன் நினச்சேன், ஆனால் இவ்வளோ மோசமாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரில. ஆனால் இந்த பையன் கூடயே சுற்றிட்டு இருக்கே, என்ன கணக்குன்னு தெரியாமல் பேசக்கூடாது. இவன் என்ன சுனிதா பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான்? பிரதர், எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு தான் நினச்சிட்டே இருந்தேன். என்னம்மா கேட்கணும்? இல்லை, நீங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ணுறீங்க தானே? அது தெரியுது பிரதர், நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்க, அவங்களும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் பிரதர். என்ன, இந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணுறாங்களா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த பொண்ணை? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. சாரி, உங்ககிட்ட பர்சனலாக ஒன்று கேட்குறேன்னு நினைக்காதீங்க, ஆனால் கேட்டுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. சொல்லுங்கள், பரவாயில்ல. நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா? ஆமாம். உங்கள் கூட இருந்தார் அந்த பையனா? ஆமாங்க, ஏன் கேட்குறீங்க? இல்லை, சும்மா தான் கேட்ட, வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகேங்க. இன்னொரு பையனை லவ் பண்ணுற ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக பேசக்கூடாது, தப்பு. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னடா நம்ம ட்ராக் மாதிரியே வருது. அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சும்மா ஃப்ரெண்ட்லியா? ஒன்றும் வேணாம், போங்க, போய் வேலையை பாருங்க. ஆனால் பேர் என்னன்னு கேட்டதுக்கு எவ்வளோ கோவப்படுறான்.
ரொம்ப அழகாக இருக்கான், கொஞ்சம் பார்த்தா பணக்கார பையமாக இருக்கான். இதை பார்த்து பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகலாம் நினச்சா இன்னும் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான். அவன் இல்லாட்டி இன்னொருத்தன், அவ்வளோதான். டே வெற்றி, என்ன ஓவராக சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், சரியில்லையே. பயந்துக்காதீங்க, உங்கள் லவ் விஷயமாக தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்படியா? அவர் எனக்கு பிரதர் மாதிரி தான். அப்படிங்களா குழந்தையா, ரொம்ப சந்தோஷங்க. நானே பயந்துட்டேன். நீங்கள் ரொம்ப அவரை லவ் பண்ணுறீங்க. டான்ஸ்லேயும் உங்கள் லவ் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. உங்களை மாதிரி தான் நானும் ஒருத்தரை லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக எங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக அதே மாதிரி மாப்பிள்ளை அமைவார், கவலையே படாதீங்க. தேங்க்ஸுங்க. சுனிதா பின்னாடியெல்லாம் போகிறான், ஆனால் நம்ம கூப்பிட்டா இன்னும் முறைக்கிறான். எல்லாம் தலை இழுத்து. அவளை விட நம்ம தான் அழகு, ஆனால் ஏன் எல்லோரும் அவள் பின்னாடி சுற்றுறாங்க? என்னமோ வசியம் வச்சுருக்கா, வசியக்காரி. சரி, உங்கள் அம்மா கிட்ட 1க்கு 2 போட்டுவிடல. என் பேர் அனிதாலடி. ஆமாம், பின்னாடி ஒரு அக்கா மறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்களே, அவங்க யார், உங்கள் அக்காவா? ஐயோ ஆமாம், என் அக்கா தான். மாட்டின போங்க. ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ? பேனிக் ஆகாதீங்க, ஒன்றும் ஆகாது, விடுங்க. ரெடி, உன் அம்மா கிட்ட வத்தி வைக்காம விட மாட்டேன். இவன் கூட சுற்றிட்டு இருக்க.